பிறவியடி தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா நாட்டில் தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா தேசிய தலைவரடி தெய்வீக பிறவியடி தேசிய தலைவரடி தெய்வீக பிறவியடி தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அண்ணன் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம். சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு விழா மேடைக்கு அழைக்கிறோம். கருவாய சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் ஈத்தட்டி அவர்களுக்கு புனரை ஓட்டி கௌரவப்படுத்துகிறோம்.
யாரை சொல்லுங்க சரி அப்படியே பாத்தியா சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு நித்திரானே சிறந்தாத்தி வணங்கிடுவோம் அரிகர சுதல் ஐயப்பனை வில்லாளி வீரனே வீரமணி வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தன் கொள்ளடித்து பாடுவோம் சுந்தரேச வைதனே சாமி தரணம் ஐயப்பா தரணம் தரணம் ஐயப்பா சாமி தரணம் ஐயப்பா தரணம் தரணம் ஐயப்பா
இப்ப வாங்க இப்ப வாங்க. அன்பு ஐயா காவல்துறை ஐயா அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆவையூர் காவல்துறை ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்துகிறோம். மேலக்கிழங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்துகிறோம். பொன்னாடை போற்றி கௌரித்த மேலக்குளமும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிக்கும் ஆவியூர் காவல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே ஆறுமுடி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தங்கச்சி, அந்த செல்லை பார்க்காதே, அப்புறம் பார்த்தேன் பப்புன்னு வந்துட்டேன். செல்லை ஆஃப் பண்ணி வை. இந்த செல்லு தான் குடும்பத்தை கெடுத்ததே. ஆறுமுடி வாசி கொண்டிருக்கும் நமது சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த ஆறுமுடிய சக்கரவர்த்தி பழைய பாடல்களையும் திம்மாங்கு பாடல்களையும் பெற்ற தாயினுடைய பாடல்களையும் தகப்பனாருடைய பாடல்களையும் அருமையாக பாடக்கூடிய அன்பு சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைதட்டுங்க, உட்காருக்கா, உட்காந்து கைதட்டுக்கா. பிள்ளையா அந்த ஆத்தாட்ட கொடுத்தா பிள்ளைய. இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆகிய எத்தனையோ சிசிய பிள்ளை இருந்தாலும் அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயமன்னன் பிரதம சிசியன் ஆகிய தோப்பூர் கண்டெடுத்த தோப்பூர்னா உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா காரணம் பழையர்வட்டி ராமையாவே அந்த மேடைக்கு சிங்கம். தோப்பூர் கோவிந்தனப்பா பிறந்தவர் ஆகிய நகைச்சுவை நடிகர் தோப்பூரை சேர்ந்த எனது அன்பு தம்பி நாடக அமைப்பாளர் மிருதங்க சக்கரவர்த்தி VS மருது அவர்களுக்கு நமது மேலக்கல்லகுளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடையை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அண்ணே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து எனக்கு கால் வலிக்குதுண்ணே. என்னண்டா பலவாத்திய சக்கரவர்த்தி பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய சரக்கு வியாபாரி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய், புடலக்காய் வியாபாரி ஆகிய நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள நமது தண்டியந்தல் என்ன சொல்றீங்க? தண்டியந்தலை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை SPS அழகர் அவர்களுக்கு நமது கிராம விழா கமிட்டி சார்பாக மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஜோரா கைதட்டா மாவட்டம் பண்ணையா குக்குர திங்காதா அப்பண்டிஸ் வரும்டா. இங்கே தாளத்தை செத்துக் கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய PT உஷா அவர்களின் சின்னமா மகனுமாகிய இந்தியன் ஒலிம்பிக் போட்டியில் 2வது இடத்தை பெற்று நடன புயல் மணிமேகலையின் லவரும் ஆகிய எனது ஆட்சி கருப்புராசா அவர்களுக்கு அன்பு மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு உங்கள் முன்னால் சிறந்த முறையில் பப்புனா நடித்துக் கொண்டிருக்கும் கமுதி சம்பவத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜன்மராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுகின்றார்கள். மறந்துட்டாங்களோ? பப்புனா நடிக்கும் ஜன்மராஜா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுகின்றார்கள். வாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, அங்கிலார் தோன்றலில் தோன்றாமை இருப்பது நன்று என்று திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாடக ஜாம்பவான்களை ரசிக்கக்கூடிய இந்த கிராமம் நமது மேலக்கல்லங்குளம் கிராமம். இந்த மேடையில் நாங்கெல்லாம் வருவதற்கு எங்க பெத்த தாய் தாப்பே கொடுத்து வச்ச புண்ணியம் தான். பெரிய பெரிய ஜாம்பவான்களை பார்த்த இந்த மேடை அன்பளிப்பு மலர்வாளையும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மேலக்கல்லங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் தெய்வீக திருமணார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா இளைஞர் நற்படி மன்றத்தை சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் முக்கார் மடாத்தை அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடகத்தை யூடியூப் மூலமாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற
என்னது பாண்டி தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் பாண்டியா எதுல பைக்ல வந்தீங்களா? தமிழ் கலாச்சாரம் பாண்டி யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் மிருதங்க சக்கரவர்த்தி நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி தோப்பூர் கண்டெடுத்த PS மருது அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடக கலைப்பணியை இனி ஆரம்பிக்கும். ஒளிபெருக்கி ரேடியோ செட் உரிமையாளர் மரியாதைக்குரிய பிரமனூர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம். நன்றி சொல்றீங்களா? பாண்டி மேடைக்கு வாயா. இங்கே ஊடகங்கள் மூலமாக யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி பாண்டி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாண்டி அவர்களுக்கு நமது மேலக்கல்லகுளம் கிராமத்தின் சார்பாகவும் வந்திருக்கின்ற ரசிக பிரபுக்கள் சார்பாகவும் மலர் மாலையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. சாப்பிட்டேப்பா தம்பி? நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குதா? மாப்பிள்ள யாரு காரணம்? மாப்பிள்ள யாரு? ரசிகர்களை வச்சு தான் நடிக்கிறது. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். அதை பார்க்க அப்ப உங்க காசு நிலைச்சு நிக்கிறோம்னா என்ன செய்யணும்? எங்களை வேலை வாங்குறது உங்கள் பொறுப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு நாடகம் பார்க்க வர எப்படி வரணும்? எப்படி வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே? எப்படி வரணும்? அள்ளிய போட்டு வரதா? நாடகத்தை அள்ளி வச்சு முடியும். ஆமா என்னையா வீட்டை விட்டு பரப்பிட்டு வரல எப்படி வரணும்? அப்படி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டிய? யாரு பொண்டாட்டிய? அவங்க பொண்டாட்டிய. நல்ல வேலை நீ மாதிரி ஆத்தி கருப்புராச மாதிரி இந்த யாரு பொண்டாட்டி? குடமா தண்ணி குடம் கொண்டாட்டி ஏத்திக்கிட்டு ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி ஏமா நம்ம மேல குழந்தை நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி இருமலமா? யாரு முருகன்? யாரு வள்ளி? யாரு நாரதர்? யாரு ஹார்மோனியம்? யாரு மிருதங்க? யாரு ஆல்ரவுண்டர்? யாரு கஞ்சா? யாரு சிஞ்சா? சூப்பரா தாளக்கார் சூப்பரியா. அவனுக்கு வலுப்புடா அப்படித்தாண்டா இருக்கு. யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே மாப்பிள்ள அழகரு ஒரு மாதிரியா சுணக்கத்தோட அங்க வாரு. அதே அப்பா அள்ளிட்டாங்க. காதல் தோல்வி புகைப்படர் புண்பட்ட மனசுல அவரை சொல்லல. அங்க ஒரு அக்காவை பாரு எங்க திரும்பி உட்காருங்க. தலையில முக்காரிட்டு எங்கிட்டு திரும்பி உட்கார்த்த? நாடகம் எங்க நடக்குது? நாடகம் எங்க நடக்குது? அங்கிட்டு திரும்பி என்னமோ உட்காந்து சிச்சுக்கா. இப்படி இங்கிட்டு திரும்பி உட்காந்து சில பேர் வருவாங்க. சரி சில ஊர்ல 10 மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. எப்படி அவங்க வீட்டுல 50 கிளம்பட்டு கொண்டு பாப்பா முழிய முறைச்சுக்கிட்டுங்க. முன்னலைக்கு இப்ப முகம் கொஞ்சம் பரவாயில்லையே. இங்க வர்ற நீக்குற சேன மாதிரி இப்படி முறைச்சு பாக்குறதுக்கு சில பேர் சில ஊர்ல நானும் ஆரம்பிச்சோன்னே நீக்குற சேனம் தண்ணியை போட்டு கருத்துல இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம். ஆமா பேரன்பிற்கு அதாவது 7 காண்டம் ஹரிச்சந்திராவில். அதை விட்டுட்டு 3 காண்டம். ஆமா எனது அன்பு அப்பா வயல்சேரி கருப்புசாமி அப்பா மறக்க முடியாத ஒரு ஜாம்பவான். இந்த மேடையில எல்லாரும் வந்து நடிச்ச மேடையில நாங்க நடிக்கிறோம்னா காரணம் உங்களை வச்சுதான் நாங்க என்னங்க. ஆமா அதனால நீங்க எப்படி இருக்கணுமா அப்படி மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்படி தூக்கம் வந்துச்சா அருமையான யோசனை. எப்படி வீட்டுல போய் அருவாள் எடுத்துக்கீங்க. எடுத்து கண்ணுல கொத்துறதுக்கா? அருவாளை எடுத்து பக்கத்துல சீமக்கருவு இருக்கும் நிறைய இருக்கு. தாய்மார்கள் பாரு கவனிங்க நல்லா கவனிங்க. குச்சியா வெட்டினாதீங்க கவட்டையா வெட்டுங்க. அந்த கவட்டையை கொண்டு வந்து தூக்க வர நேரத்துல 2 கண்ணாமட்டை கொண்டு அந்த கவட்டையை கொடுத்துருங்க. உங்க முழி எங்க மேல அடிச்சது பாருங்க. ஆஹா நம்மள போலாம் இப்படி நம்மளை பார்த்தா முடிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு நாங்களும் ஜோரா நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்போம். ஆகினால சொல்றேன் எங்கள் நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுகள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்ன பொறுமையுடன் இருக்கிறது வணக்கம்.
இருந்தாதான் சுறுசுறுன்னு இருக்கணும். சுறுசுறுப்பு இருந்தாரு. அதனாலதான் 27 வருஷமா இருந்த தொழில் அம்மா தொங்கப்படாது. தொங்கப்படாது. தொங்கி இருக்குன்னு வைங்க. ஆஹா உள்ள இருக்கிற சலங்கம சென்னையரு அப்படிங்கார அறுத்துக்கிட்டு இருக்கானுட்டு அவ கங்காத்த ஆரம்பிச்சிருவா. ஆமா ஆமா. ஏண்டா காலம் அந்த கால தூக்கம் பொத்துரு விழுவினாங்க. 2 காலையும் தூக்கி கீழே விழுந்துட்டா. நேத்து எங்க ஊர்ல ஒருத்தருக்கு ஓதம் தெரிச்சு போச்சு. ஐயா 2025 கம்ப்யூட்டர் உலகம். அன்னைக்கு உள்ள உலகத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு உள்ள மனுஷனை அன்னைக்கு பார்க்க முடியுச்சா? இல்ல. என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பழையூர்பட்டி ராமையா பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. தோப்பூர் கோயந்தனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. அம்பலத்தடி ராமையா பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்ஆர் முத்துச்சாமியை பார்த்துக்கே, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே. அதே மாதிரி உலகத்துல என்ன தங்கவேலப்பா பார்த்தேன், என்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொன்னமராவதி ஆறுமுகத்தை பார்த்தேன், என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அசோகனை பார்த்தேன், என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரவிகாந்தனை பார்த்தேன், என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இளையராஜா நான் பார்த்தேன், என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் பேரை பப்பு நான் நடிச்சாலும் நாடக கலை யாராலும் வளர்க்க முடியாது, மாத்த முடியாது. உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி சங்கரா சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கும் மலியாது என்று சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நாடகத்துக்கு இன்னும் அந்த 40-45 கிடக்கும். 1.5 மணி நேரம் 7 to 10 ஆடலும் பாடலுக்கு 1:20 1,50,000 2 லட்சம். என்ன எங்க அப்பே கோமனத்தை நேரம் அப்படி இருக்கு. விடிய விடிய கத்துனால நீ விடிய விடிய எந்த சுதியோட பாடல் சொல்லுங்க. ஆடல் பாடல் கராட்டத்தை இந்த பெட்டியில பாட சொல்லுங்க, மிருதகத்துல பாட சொல்லுங்க. தெரியாதுல, அதுக்கு தானே கூட்ட போட்டு காசு கொடுக்க. அப்ப எப்படி இருக்கு 2020? அன்னைக்குள்ள பெருசு எப்படி இருந்துச்சு? எப்படி? ஒவ்வொரு பெருசுகளும் 8 அடி உயரம் 10 அடி. அடடா, ஒவ்வொரு பெருசுக்கு இந்த தண்டி என்ன மீச. நல்ல வேலை. ஒரு வருஷத்துக்கு 1 பொண்டாட்டி கிடையாது, 2 பொண்டாட்டி. அது மட்டுமா? 3 பொண்டாட்டி. ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 18 பிள்ளை 16 பிள்ளை. என்ன ஊரா ஒரு பங்காளி வீடா தான் மொச்ச பேர் மாதிரி பிதிக்கு எடுத்துருக்காங்க. இந்த 2 பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்க ஊர்ல என்னமோ வர்றாங்களே. அதாவது என்ன நடந்துச்சுன்னா தெரியுமா? சொல்லுங்க. இந்த தாலிகட்டுல புருஷனுக்கு எப்படி போடணும் சாப்பாடு? பக்குவம் போடணும், பதமா போடணும். பதமா போடணும். ஆனா எங்க ஊர்ல நடந்தா பார்த்தா எப்படி? நாராயணன் ஒருத்தன் பக்கத்துல நாராயணன் இருந்தா கோச்சுக்கிறாதிய. ஆமா, இந்த நாராயணன் வந்து இந்த பொம்பளையாளுக்கு கள்ள புருஷன். அட வேணும் வேணும். சொந்த புருஷனுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன சாப்பாடு? கேப்ப கூழு. சொந்த புருஷனுக்கு. கள்ள புருஷனுக்கு? கள்ள புருஷனுக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு. அது என்ன கள்ள புருஷன் நல்ல புருஷன்? அவன் நங்கூரம் போட்டிருக்கேன். இது 1 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு பாலா. இது நடந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இவன் சொந்த புருஷன் வர்ற காடுக்கு தண்ணி வாச போக, கூழ குடிக்க போக, திண்ணையில படுக்க. இந்த கள்ள புருஷன் நாராயண வர அடே சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கள்ள புருஷன் நாராயண வந்துட்டேன். லீவு, நான் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தான் வந்துட்டேன். வந்த உடனே நான் பக்கத்து வீட்டுக்காரன். ஆமா, வந்த உடனே அடே அப்பா உங்களை கேட்கிறேன். இந்த பொம்பளையில உதட்டுல லிப்ஸ்டிக் போட்டு அப்படி கூந்தல் அள்ளி விரிச்சு நம்ம புருஷன் கள்ள புருஷன் வந்துட்டான்னு நினைச்சு இந்த பிள்ளை தலைவாழை இலைய பொம்பளையாரு இலைய வெட்டி சோறுலாம் நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பாடு போட்டு உள்ள போட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கு? கள்ள புருஷனுக்கு. நான் யார் பேர் என்ன? நாராயணன். நாராயணன் தான் கோச்சுக்கிறாரு. கள்ள புருஷன் நாராயணுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த சொந்த புருஷன் காலையில என்ன வேலை? வாக்கிய வர போட்டுற வேலை. வாக்கிய வர போட்டுறது, தோட்டத்து தண்ணி வச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. உள்ள இருக்கிறது யாரு? கள்ள புருஷன் நாராயணன். நாராயணன். நாராயணன் கதவை தாப்பால் போட்டு இவன் இந்த சொந்த புருஷன் இருக்கான்ல, இவன் தோட்டத்துல தண்ணியை பாய்ச்சிட்டு அப்பத்தான் சாயந்தரம் ஒரு 4 மணி போல வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே கதவு தாப்பா போட்டு கிடக்கு. தாப்பா போட்டு கிடந்த உடனே என்னடா என்னைக்கு எப்போ 4 மணிக்கு தாப்பா போட மாட்டாங்கல்ல? இவன் நினைக்கிறேன் சொந்த புருஷன் ஒருவேளை உள்ள டிவி கிவி பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த அண்ணன் சீரியல் வந்துருக்குல்ல, ஆமா, அதை பாத்துக்கிட்டு இருப்பான் நினைச்சு இவன் வெளியில இருந்து சொந்த புருஷன் டொக்கு டொக்குன்னு கதவை தட்டான். வெளியில இருந்து இவன் டொக்கு போடுறேன், உள்ள டொக்கு நடந்துகிட்டு உள்ள கள்ள புருஷன் நாராயணன் இருக்கான்.
இவன் தட்டுன உடனே பொண்டாட்டிக்கு போல வந்து வச்சு வந்துட்டானே. மணி 4:30 மணி ஆச்சு. நான் வந்துட்டானே. எங்கிட்டு தப்ப முடியாது. இன்னும் தப்ப முடியாது. பார்த்தாண்டா கொலை அந்த நினைச்சிட்டு பொண்டாட்டி கேளைகளெல்லாம் போட்டு இந்த கள்ள புருஷன் நாராயணனை மறைக்கணும்ல, ஒழிக்கணும்ல. மேல இருந்துச்சுல மரச பரணு அதே போய் ஒளிஞ்சுக்க. பார்த்தாண்டா 2 பேரும் செத்து போங்க. முட்டு பையன் மம்பட்டிட்டே வெட்டிடுவேன் அப்படின்னு மேல ஏறி ஒளிஞ்சுக்கிட்ட அவனை மறைச்சிட்டு அதை இப்படி திறக்க வாங்க பத்தியா வந்தேல. ஆமா, அவன் களைப்பா வருவான்ல. எப்போ தண்ணி வச்சுட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு? கூழு கூழு கம்மங்கூழு. கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட்டவன் சோறு சாப்பிட்டவன். அதுல இருந்து கேப்ப கூழுதான். சரிட்டு மம்பட்டி உள்ள வச்சுட்டு எப்போ போல கச்சி ஊத்துமா அப்படின்னு சொல்ல. சரி, இவ கூழை கரைச்சு குண்டாவுல இந்த சனியனை சாப்பிடுன்னு சொன்னான். அவன் எப்பவும் குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே கரைச்சு குண்டாவுல கூழை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு கடைசியில கொஞ்சம் கூழ் இருந்துச்சுல. ஆமா, இப்படி கைட்ட வறண்டு நல்ல அந்த கூழ் மேல ஒரு பருக்க சோத்து பருக்க. ஆஹா, எப்போதும் பார்க்காதவனுக்கு கல்யாணத்தன்னைக்கு சோத்து பருக்கைய பார்த்தவன் இந்த சோத்து பருக்கைய பார்த்துட்டு இவன் சொந்த புருஷன் சாப்பாட்டே பார்த்தது இல்ல. அட நாராயணா. ஆமா, கண்ணோட பார்த்தது இல்ல. அட நாராயணா, இன்னைக்கு தாண்டா நான் உன்னைய பாக்குறேன் அப்படின்னு இவன் சோத்து பருக்கைய பார்த்து சொல்ல. சரி, அவன் மேல மூடிக்கிட்டு படுக்க வேண்டியது, அவனுக்கு இருக்க வேண்டியதானே. அவன் மேல கிடக்குறவன் அண்ணே நானா வரலனே உன் பொண்டாட்டி வர சொல்லிட்டான். செத்தானா 14 திருடே. அப்ப யாரு? ஒரு நாள் ஆம்பு நாள்ல மாட்டிட்டான்ல. இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம் எத்தனை நாள் கிடக்கு? தைப்பூசம் எத்தனை நாள் கிடக்கு தெரியல, பாக்குறேன் நானு. 12 நாள் கிடக்கு. இந்த தைப்பூசத்துக்கு போற சாமி எப்படி போனேன்? சுறுசுறுப்பு எப்படி? ஆரம்பத்துல மேல கிளம்புறதுல இருந்து 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பாரு. இருக்கை கோயில் எப்படி போனேன்? சாமிய வர்ற விருந்தினர் வருவாங்க சாமி அனுப்புறதுக்கு. சாப்பிட்டு போறதில்ல, நெத்தியில குங்குமப்பட்ட வச்சுட்டு அள்ளி அடிச்சு 100 200 கொடுத்து அதெல்லாம் செல்லாது. 500 ரூபா தான். 500. ஆமா, 100 200 கறி சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. சாம்பார் 500 கொடுத்தாட்டேன். ஆமா, எனக்கு ஒரு பஞ்சாபத்துல தப்பா வாங்கிட்டு வந்தோன்னே இவங்க மேலக்கல்ல குளத்துல இருந்து நட எப்படி முன்னாடி குருநாதர் நடப்பாரு. ஆமா, கண்ணதுக்கு போகுது. இந்த 3 கூட்டுக்கு முன்ன கொடரோடு வரைக்கும் நடந்துறேன். அப்புறம் அங்க போனோம்னா நட குறைஞ்சிடும். ஏன்? இந்த கொடுத்த காசுலாம் செலவழிச்சு வச்சுக்க. ஆனா குருநாதருக்கு மட்டும் நட குறையாது. ஏன் அவர் மட்டும்? அவர் வயசானவர வயசானவர்ல இந்த சாமிய காசு பூரா அவர் சொல்ல பையில இருக்குல்ல, அதனால வேகம் ஒரு சாமியா சொல்ல குருநாதரே நின்று கூட்டிட்டு போங்க. ஏன்? எனக்கு வெளிக்கு வர்றது மாதிரி இருக்கு. ஐயா குருநாதரே எனக்கு நீர் மஞ்சளா போகுது. ஏன் ஒரு சரக்கு அடிக்கணும்? அங்க இருந்து மஞ்சக்கா மலையா அங்க இருந்து எப்படி அரோகரா? எப்படி? கந்தனுக்கு அவனும் மஞ்சள் ட்ரௌசர் தான் போட்டிருக்கான். மஞ்சள் அது கேம்பஸ் அடிச்சு கூட்டி போயிருவாரு மலைக்கு. எப்படி கொண்டு சேர்க்கணும்ல? மலையில போய் கீழே நின்றுகிட்டு பேசுங்க. எப்படி? முண்டைக்கு நடக்க முடியல. ஏ சாமி, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை 5 அடி ஒசந்து இருக்கு. எது இப்படி வயிறேன்? வேறதான் ஒழுங்கா இருந்தா முண்டை ஏறிடுவேன். என்ன உரம் போட்டா வளர்த்தாங்க? மலையில ஏறையில அந்த கந்தன நக்கு, அந்த முருகன நக்கு, அந்த கடம்பன நக்கு எதுக்கு போனாங்களா எல்லாரும்? அதோட சொல்லா போயிரு தோல்ல விட்டு ரோப் கார்ல ஏறிடுவாங்க. அப்ப எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பா இருக்கவே சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்துக்காக தெரிவித்துக் கொண்டு என்ன கருத்திலும் பொன்னகரமாக கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் நமது வேலக்கல்லங்குளம் கிராமத்தில் அல்வாழ்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்பசாமி திருக்கோவிலுக்கு மேலக்கல்லங்குளம் திரு கே பசும்பொன் பாண்டியன் BABL அவர்கள் குடும்பத்தினர் பாத்திரை நாடகமாக நடத்தும் நாடகமாக அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் தை மாசம் 20ஆம் நாள் சூத்துல மச்சம். உங்களுக்கு இருக்கு யாரு கேட்டா? பேப்பர்ல சொல்லுங்க. நமது 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் காரியாபட்டி உயர்தல் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் நமது ஆவியூர் உயர்தல் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் தலைமையிலும்
மேலக்கல்லங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் இவர்களது முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணி என்னும் பிராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் வீட்டு பிள்ளை, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், கீழ ராகிய மாநகரத்த D.A. ஜெயபாண்டி அவர்கள் இவர்கள் மடியில் வேலன் வேடன் விருத்தராக தோன்றி உங்கள் அன்பை பெற பாடும் வைத்தமிழ் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய நாடக உலகத்தில் இன்றைக்கு தன் இனிய காரணத்தால் உங்கள் செவியில குளிர வைக்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரிலேயே அதிக வாக்குகள் பெற்று இன்றைக்கு உங்கள் செயற்குழு உறுப்பினருமாகிய நாடக நடிகமாகிய தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமி தவ பிள்ளையுமாகிய நமது மதுரையைச் சேர்ந்த G.M. கலையரசி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிராகியாக தோன்றி உங்க அன்பை பெற பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, காந்தி விரும்புவது அன்பு, நேரு விரும்புவது ரோஜா, பாரதி விரும்புவது பாடல், நடிகர் உலகமும் ரசிகர் உலகமும் விரும்புவது உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது கருவனூர் கண்டெடுத்த வைகை தண்டல் அன்பு அண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பண்ணன் S.V.B. கீதப்பிரியன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்கள் எதிர்நீச்சல் பார்த்துட்டு வருதுங்க. எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாகும் பக்க பலமாகும் தேரக்கூடிய ஆறுமுடிய சக்கரவர்த்தி, ஆறுமுடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு சகோதரர் சத்திரக்குடி அடையாளமையில் உள்ள தெஞ்சியந்தலை சேர்ந்த G. பாலசுந்தரன் அவர்கள் இவர்களில் அறுமுடியும் அன்பின்பார். அம்மா 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 முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சாடைக்கு பெற்று எடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையோ அம்மா தோளிலையோ நான் உறங்க ஏற கட்டி காட்டிலையோ அம்மா மேட்டிலையோ நெத்தி வேதனித்த சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்றைக்குமே தாயானே பூமி நம்மள பெத்தவள தாயானே சாமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி, தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி, மொத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு, மொத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டு, மாறிலையோ தோறிலையோ நான் உறங்க கட்டி காட்டிலையோ மேட்டிலையோ நெத்தி வெதனித்த சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக தியாகம் என்ற சுவாமி, நீதான சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ உலகத்திலே சாமி நீதானம்மா, உன்னை விட சாமியோ ஏறம்மா, உலகத்திலே சாமிதான் நீதானம்மா, உலகத்திலே உன்னை விட வேறேதம்மா. நன்றி நன்றி. பாப்பா செல்ல பார்க்காத, உன்னை காசை வெட்டி போட்டுருவேன். பெத்த தாயை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு, செல்ல பாத்துக்கிட்டு இருக்க.
உலகத்துல எந்த பொருளை விலை கொடுத்து வாங்கிடலாம், பெத்த தாயினுடைய பாசத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. முடியுமா? யார் நினைக்கிறேன், யார் நினைக்கிறேன், யார் மதிக்க? கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வந்த உடனே நாட்டுக்கூலி அடிச்சு வீட்டுக்குள்ள சாப்பிடுறேன், திருநெல்வேலி தூக்கி போட்டுறேன் பெத்த தாயை. கேட அப்படின்ட்டு 3 மாடி வீடு மேல கள்ள குளத்துல 3 மாடி வீடு, வீடை கட்டி பார்த்து அது வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். எழுத்து மட்டும் பெருசா இருக்கு. ஆமா, எடுத்து விடுங்க. அவங்க அம்மா இருப்பது முதியோர் இல்லம். அப்ப என்னங்க, பெத்த தாயை விட உலகத்துல, அதாவது நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு போக வேண்டியது இல்ல, திருச்செந்தூருக்கு போக வேண்டியது இல்ல, பழனிக்கு போக வேண்டியது இல்ல, பெத்த தாய் தாப்பட எந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு படிச்சவில்லை கேட்டுக்குங்க, வருங்கால அப்துல் கலாமுங்க நீங்க எல்லாம். எந்த ஒரு மனிதர் பெத்த தாய் தாப்பட எவன் ஒருத்தன் பாக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதை விட தெய்வம் உலகத்துல எதுவும் கிடையாது. நன்றி. அது அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது தோப்பூர் மாநகர் இரண்டெடுத்த BS மருது அவர்கள் இவர்களில் மிருதங்கள் தொப்பில் தமையலாம்.
கை தட்டுறதா? இந்த இப்படி கை தட்டினாதான் 500 1000 அன்பளிப்பு கொடுத்து எங்களை ஊக்குவிக்க வேண்டாம். இந்த கைத ஒவ்வொரு நடிகனுக்கு நீங்க கை தட்டினாலே எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. கை தட்டினா என்ன நடக்கும்? உடம்புல உள்ள சுகர் குறையும், முகம் வெளுக்கும். அதனாலதான் அன்றையிலிருந்து நம்ம மேலக்கல்லங்குளம் இல்ல அத்தனை கிராமத்திலையும் முளைக்கொட்டு திருவிழான்னு ஒண்ணு வந்துச்சு. முளைக்குட்டுறாங்களா? ஏன் கும்மி அடிக்கிறாங்க? இதனால நல்ல மருத்துவத்தை டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்களேன். இது அடிக்க அடிக்க இந்த நரம்புகள் வந்து நம்ம உடம்புல வேலை செய்யும், சுகர் குறையும். தர்மாஸ்பத்திரியில் போய் நோட்டோட நிற்க வேண்டியதில்லை. எங்க ஊர்ல ஒருத்தன் 30 நாளா ஒரு வேலைக்கு 6 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 30 நாளா எப்படி நோய் தீர்ந்துச்சு தெரியுமா? எந்த ஒரு மனிதன் வாய் விட்டு சிரிக்கிறானோ அந்த உடம்புல நோய் விட்டு போகும். சிரிக்கலைன்னு வை, அப்புறம் நோட்டோட தான் அடிக்கணும். அந்த மாத்திரை சாப்பிட்டால யூடியூப்ல எங்க நாடகத்தை பார்த்து இன்னைக்கு மாத்திரையே சாப்பிடல, நோய் குணமாயிடுச்சு. நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டியந்தலை சேர்ந்த SPS அழகர் அவர்கள் இவர்களில் பலவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பெருமக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்சி கருப்புராஸ் அவர்கள் இவரமிடையில் சின்சா. நீங்க நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம். 17 வருஷம். சேம நல்ல நிதி திட்டம்லாம் வாங்குறீங்களா? உங்களுக்கு பஸ்ல அரை டிக்கெட் தானே? லீவு தான். உங்களுக்கு வந்து ட்ரெயின்ல போனாலும் நான் 17 வருஷம் ஆச்சுல நாடக துறையில. தாளத்துல யார் யார் உங்களுக்கு தெரியும்? தாளத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது வயல்சேரி கதிரேஷ் ஐயா, எனக்கு கண்ணாகுள கிருஷ்ணப்பா, கிருஷ்ணன், திருப்போண சத்திவேல் தெரியுமா? நாலூர் நண்டு தெரியுமா? தெரியும்ல. கதிரேஷப்பா பார்த்துருக்கீங்களா? அவரோட நாடகம் ஆடிருக்கீங்களா? நாடகம் ஆடிருக்கேன், கூட மாட போயிருக்கு. நாடகம் எப்படிங்க? கதிரேஷப்பா மாதிரி வாசிக்கிறாங்க. சதுபாமரை துது கூறிடும்
நாடகத்தை கெடுத்துறாங்க. அங்க மிருதங்க வாசிக்கணும்டா. அப்படியா? இல்லாட்ட நீங்க தனியா வாசிச்சிருவியா? சரி. சதுர்பாமத்தை துதி. இப்ப தானடா சொன்னேன். மறந்துட்டேனே. நான் அவன் வாசிக்க விட்டு வாசி. மிருதங்கம் தானே முக்கியம். ஆமா. நான் என்ன சொன்னேன், நாடகத்து தாய் தந்தை தாளங்க. தாளத்தோட பாடாதவன் சுதியோட பாடாதவன் நாடக உலகத்துக்கு வரக்கூடாது. மருந்து குடிச்சு செத்து போயிடணும். சதுர்மாமத்தை துதி கூறிட்டும் வருவாயோ மணவாளே. மதுரை மார்க்கெட்ல ட்ரை சைக்கிள் கூட பழச்சிக்கிறோம். சவாஷ் சவாஷ். காலம் போடுறிய பாடுவியா? பாட்டு பாடுவியா? பாட்டா? பாட்டு இனிமே கத்துக்கிறேன். கத்துக்கிறேன். நான் கத்து தர்றேன். சரி. இந்த கொஞ்சம் நில்லுவேன் சொல்லுங்க. ஓடக்க ரமன் எடுத்து ஓடக்கர மண்ணெடுத்து ஓடக்கர மண்ணெடுத்து உள்ளூர் செஞ்சு வச்சேன். உள்ளூர் செஞ்சு வச்சேன். தப்ப முடியாது. நன்றி நன்றி. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? இல்ல, ஒவ்வொருத்தரையும் சோதிக்காம விட மாட்டேன். என் பேர் சொல்ல வேணாமா? உங்க பேரா? அவன் ஆம்பளை போய் போட்டான்ல, பொம்பளை பிள்ளை இங்க வந்து 2 பேரும் நோச்சு போயிருப்பாங்க உனக்கு. இதுல ஒண்ணு நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளை மொட்டு, நாட்டிய பீட்டி, உங்கள் நடன சிங்காரி, நாடக உலகத்திலே நடன மயில் என்று போற்றப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கலை சேர்ந்த ஆர் மணிமேகலை அவர்கள் இவர்களுடைய தாசத்தாவே. எள்ளும் பூவு பல்லழகி இறந்த பல நிறந்தழகி கள்ளு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி. எள்ளு பூவு பல்லழகி இறந்த பல நிறந்தழகி கள்ளு பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி. எந்த தேடி நீ வருவே அந்த தேடி நான் இருப்பேன். ஆமா மந்தை மகளே பக்கவத்து தேடிடுவேன். ஆமா மந்த மகளே பக்கவத்து தேடிடுவேன். உங்களிலே உங்களிலே பாட்டு கொண்டு கேளு. அதிலே அவளுக்கு நீ நின்று பாரு. கண்ணதாச நான் இல்லை, காளிதாச நான் இல்லை, கண்மணியே உன்னால கனியான கண்ணால உங்களிலே உங்களிலே பாட்டு கொண்டு கேளு. அதிலே அவளுக்கு நீ நின்று பாரு. நீ நின்று பாரு. நீ நின்று பாரு. பலே பலே பலே, கைதட்டுங்க தாய்மாரெல்லாம். ஆமா, கைதட்டுங்க. நன்றி 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 நன்றி. அருமையான ஒரு பாடல். அடுத்தபடியாக இவர்கள் மணியில் பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட். மைக் எப்படி இருக்கு? அருமை. அருமையான மைக்கு. தனக்கு நேரில் என்று வெற்றி பரிசு வெட்டி வருகின்ற ஒளிவொலி அமைப்பு பவானி ரேடியோஸ், இருப்பிடம் பிரமணூர், உரிமை ராஜா. இடம் உண்டு.